Hello all, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சண்டே vlog பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். காத்தால எழுந்திருச்ச உடனே வெயில் நல்லா இருந்ததனால பெட்ஷீட் எல்லாம் மெஷின்ல ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் வெளிய காய போட்டுறலாம்னிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் மார்னிங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சிக்கன் குழம்பு செய்யலாம்னிட்டு நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தா இல்லை எதனா ஃபங்க்ஷன் டைமில் வந்து இட்லி சிக்கன் குழம்பு செய்வோம். மற்ற டைம்லலாம் சட்னியே போதும் விடுறான்னிட்டு அப்படியே சட்னிலே முடிச்சிடுவோம். சரி இன்னைக்கு சாப்பிடணும் போல் இருந்ததுனால இட்லி சிக்கன் குழம்பு செஞ்சுட்டேன் காத்தாலேயே. ஸோ காத்தால சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த நைஃப் வந்ததுலேருந்து ஹஸ்பண்டுக்கு நைஃப்பில் இருந்தால் வேலை இருக்கா நான் கட் பண்ணிட்டேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி பிரியாணி கேட்டாங்க ஹஸ்பண்டு. ஸோ பிரியாணிக்கு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி தரேன்னிட்டு ஹஸ்பண்ட் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு ஹெல்ப் ஆச்சுன்னிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட என்னென்ன கட் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து சில்லி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கன்னா ஹோட்டலுக்கு போனால் பிரியாணி சில்லி சிக்கன் இதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி சில்லி சிக்கன் பண்ணி தரியான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் போன்லெஸ்ஸான சிக்கன் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணிக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக பிரியாணி வந்து தாளித்து விட்டுடலான்ட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ் கிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு சில்லி சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோனிட்டு மேக்னேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை. ஒரு பவுலில் சிக்கன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட், சக்தி மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். வேறு எதுவுமே மசாலா இல்லை இதுக்கு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த காரம் சால்ட்டெல்லாம் சிக்கனில் கொஞ்சம் இறங்கியிருக்கும், அதுவே போதும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு. க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து 1 glass வந்து பாஸ்மதி அரிசி, 1 glass நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி, இந்த ரேஷியோவில் தான் எப்பயுமே போடுவோம். அப்போ தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். நம்ம வெடியும் பாஸ்மதி அரிசியே போட்டு செஞ்சால் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, தேய்கிற மாதிரி இருக்கோன்னிட்டு அவங்க இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், நான் வந்து 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி ஸ்லைஸாக அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா தான் பிரியாணியோட அந்த கலர் வரும். அதனால தான் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். புதினா நல்லா 1 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் எப்பயுமே பிரியாணிக்கு சக்தி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கலர் நல்லா வந்துடும். நம்ம எந்த கலரும் போட தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 minutes போல் விடணும். அந்த தயிர் வந்து நல்லா பாயில் ஆகிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இப்போ தெரியுது, இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நான் வந்து இந்த ஒரு 2019 அந்த பீரியட்லலாம் அப்போ தான் புதுசாக சமைக்க கற்றுட்டு இருந்தேன். அப்போ அம்மா எங்கேயும் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நிறைய யூடியூபெல்லாம் சர்ச் பண்ணி அப்போ தான் ஜபார் பாயோட பிரியாணி வீடியோஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜபார் பாய் வீடியோ பார்த்து தான் நான் பிரியாணி செஞ்சேன். பிரியாணி டேஸ்டாக செம்மையாக இருந்தது. நான் செய்கிறப்போ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து எப்பயுமே ஜபார் பாய் பிரியாணி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ சில்லி சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா பிரியாணி ஆகிறதுக்கும் சில்லி சிக்கனும் கரெக்டாக அந்த டைமில் ஆகிடும். நம்ம சாப்பிட்லாம். சில்லி சிக்கன் ஒரு சைடில் போட்டுட்டு அப்படியே பிரியாணியும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது சிக்கன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ தண்ணி அதை போட்டு நல்லா அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா தம் ஆகிடும். இப்போ சில்லி சிக்கன் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டு ஆயிலில் இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு 1 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைடில் பிரியாணியும் தம் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 minutes போல் தம் ஆகிடும். ஆனியன் ஒரு 2 seconds போல் சாட்டட் பண்ணிவிட்டு நம்ம 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சில்லி சிக்கன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
ஒரு 2 செகண்ட்ஸ் போல் அந்த ஆனியன் கூட நல்லா சாட்டட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், சக்தி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் க்யூபாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கேப்சிகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ சிக்கனும் கொஞ்சம் சாஃப்டாகவும் கேப்சிகமும் கொஞ்சம் சாஃப்டாகவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கணுன்னா நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் நம்ம நிறையா போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிட்றாங்கன்றதுனால நான் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது நம்ம சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். டைம் ஒரு 2 o'clock போல் ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம். எப்பயுமே நானுன்னுட்டு இல்லை, எல்லார் வீட்லேயும் சொல்கிறேன், அவங்களோட பிஸி ஷெடியூல்னுட்டு இருக்கோம். வீக் டேஸில் ஹஸ்பண்ட் வந்து காத்தால போயிடுவாங்க, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, பாப்பாவுக்கு ஊட்டி அனுப்பணும், அதுக்கப்புறம் கவின் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். எல்லாம் தனித்தனியாக தான் சாப்பிடுவோம். சண்டே ஒரு நாள் ஆச்சு எல்லாம் ஃபேமிலியோடு உக்காந்து எல்லாம் பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்ணுன்றது தான் எங்களுக்கு அந்த கிடைச்ச ஒரு சண்டே. ஸோ எப்பயும் சண்டேஸில் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, அப்பா பொண்ணு கூட்டி விடுறத பார்த்துருக்கோம், பொண்ணு அப்பா கூட்டி விடுறது பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி அவங்க அப்பா கூட்டி விடுறதுல. ஓகே, பாய்.